பொன்னேரி அருகே உதவி ஆய்வாளர் போல் உடையணிந்த மர்ம நபர்கள் நகைக் கொள்ளையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அழிஞ்சிவாக்கத்தில் சண்முகசாமி என்பவர் வீட்டிற்கு போலீசார் உடையில் 5 பேர் சென்றுள்ளனர். செம்மரக்கட்டை பதுக்கல் குறித்து விசாரிப்பதாக கூறிய அவர்கள் பின்னர் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டிலிருந்தவர்களை கட்டிப்போட்டு 30 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள சவேரியார் பேராலயத்தில் நற்கருணை விழா நடைபெற்றது. இயேசுவின் உருவம் தாங்கிய கேடயம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. வெண்மை ஆடை அணிந்த சிறுமிகள் ஏராளமானோர் பேரணியில் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த செட்டிப்பாளையத்தில் விவசாய நிலத்தில் பால் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி வந்துள்ளனர். அக்கழிவுகளில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் கழிவை கொட்டிக் கொண்டிருந்த ஒரு லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடிலிருந்து மில்கி மிஸ்ட் பால் கம்பெனி தன்னுடைய கழிவு நீர்களை தாராபுரம் வட்டம் செட்டிவாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களை கொண்டாந்து தினம் 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் கழிவு நீர் கொண்டு கலக்கிறாங்க. இந்த கழிவு நீரை விவசாய நிலத்தை விடுறதுனால இங்க மிகப்பெரிய தூர்நாற்றம், அது மட்டும் இல்லாம தின்பண்டங்கள்ல ஈ மொய்க்கிறது, அதுக்கு மேல இருக்கிற இங்க இந்த கிணறுகள் நிலங்கள் எல்லாம் மாசுபட்டு இங்க இருக்கிற அதாவது கால்நடைகளுக்கெல்லாம் கால்நடை உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சென்னையை அடுத்த பெருங்குளத்தூரில் மாணவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. முன்னதாக குப்பையை பயன்படுத்தி தோட்டமைப்பது குறித்த நிகழ்ச்சி நடந்தது. அதேபோல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தெருக்கூத்தும் நடைபெற்றது.